கடை சுமாரா இருக்கு. நம்ம ரேஞ்சுக்கு செட் ஆகுமா? பார்க்கலாம். நம்மள குறுகுறுன்னு பாக்குறானுங்க. நம்ம கெட்டப் அப்படி. நம்மளை பார்த்தாலே ஒரு வைப்ரேஷன் இருக்கணும். அதான் இந்த அண்ணாமலைக்கு பிடிக்கும். என்னது ஜாடி? 1980 இருந்து இதே வச்சிருக்கீங்களா? வேற ரொட்டியா 2-3 வருஷமா உள்ளே கிடக்குது போல இருக்கு. என் ஊர்ல இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட இதை சாப்பிடாது. உங்க ஊருக்காரங்களை இதை தான் தின்றீங்களா? சரி, சிகரெட் இருக்கா? ஃபில்டர் சிகரெட், பஞ்சு வச்ச சிகரெட்ப்பா. அதெல்லாம் இல்ல, பீடி தான் இருக்கு. ஏய், இந்த அண்ணாமலையை பார்த்தா என்ன பீடி குடிக்கிற பக்கி மாதிரியா இருக்கு? டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. சரி, ஒரு டீ போடு. டீயா? போடுறேன். ஸ்டாப். இங்க பாரு, டீனா உங்க இஷ்டத்துக்கு போடக்கூடாது. டீ எப்படி போடணும்னு இந்த அண்ணாமலை சொல்லித்தரேன். இதோ வச்சிருக்க கிளாஸ், கழுவாத கிளாஸ், அதை எடுத்து முதல்ல கழுவணும். சும்மா கலக்கு கலக்குன்னு சத்தம் வரும். அப்பதான் ஊர்க்காரங்களோட எச்சில போனது அர்த்தம். அது வரைக்கும் கழுவணும். அப்புறம் பால் இருக்க, பால், பசும்பால், சுத்தமான பால், தண்ணி கலக்காத பால், அத நல்லா சுண்ட காய்ச்சணும். காய்ச்சி அக்கடை வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அது அப்படி கொதிக்கும் போது நல்ல டீ தூள் உள்ள போட்டான்னு வை. கொஞ்ச நேரத்துல டீ தூள் வந்து அப்படி பொங்கி குளுகுளுன்னு டிகாசனா மாறும். அப்போ அதான் காய்ச்சி வச்சிருக்கிய பால், அதை அதுக்குள்ள ஊத்துனேன்னு வை. டீ அப்படியே கும்முன்னு அப்படி பொங்கி வரும். சரி. அந்த டயத்துல 2 ஸ்பூன் சக்கரை உள்ள கடாசனன்னு வையே, அருமையான டீ தயாராயிரும். அப்புறம் அத கழுவி வச்சிருக்கிற சுத்தமான கிளாஸ், அதுல ஒரு ஃபில்டரை வச்சு அப்படியே டீயை ஊத்துனேன்னு வையே, டீ சும்மா அப்படியே தக தகன்னு மின்னும். அப்படியே அந்த டீயை என் கையில கொடுத்தேன்னா ஹலோ, ஐயோ, அறுவல்ல பென்சில் சீவரவன் வர்றான். அபியாசயாமணி போயிட்டானே என்னன்னு தெரியலையே. ஐயோ, பக்கத்துல வரம்பு இருக்கு. அண்ணே, ஐயோ இல்லைங்க, நான் தெரியாம பேசிட்டேன். என்னண்ணே இங்க நின்னுட்டு குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கீங்க? குழந்தை பயப்பட போகுது. நிக்காம நேரா வாங்க. என்னோட தானே மூஞ்சி இல்ல கவுஞ்சரிங் பையா குழந்தை பார்த்து பயப்படுறக்கு? நம்ம மூஞ்சி சாஃப்ட், நேரு மாமா கணக்கா. நிஜமாலுமே குழந்தை நம்ம பார்த்து பயப்படுங்கிற? இப்ப பாரு. ஹாய் கண்ணா, இங்க பார். ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்ல. இருக்காது, ஏன்னா இங்க இருக்கு. வாழ்த்துக்கள். Thank you. கண்ணா, நான் யாருன்னு தெரியுதா? தெரியும், எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் தானே. அப்பா நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாரு. இந்தாங்க அங்கிள், இது இங்கதான் இருக்கணும். குழந்தை கூட நம்ம இமேஜ் டேமேஜ் பண்ணுது. உனக்கு என்ன கலாய்க்கணும்னு தோணுது இல்ல? அட வெண்ணிலா, எப்படிமா இருக்க? அப்பா, சின்ன வயசுல பார்த்தது. பாவாடையும் சட்டையும் போட்டுட்டு சும்மா தவளை கணக்கா குதி குதின்னு குதிச்சிட்டு இருப்ப. என்னமா வளர்ந்துட்ட அப்பா. நீங்க அண்ணாமலை அண்ணன் தானே? எப்ப பார்த்தாலும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு சுத்திட்டு இருப்பீங்களே. யா, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்ட சின்ன குழந்தையும் சொல்லும். யாரு? ரஜினி அங்கிள். யா. ஏ கார்த்தி, பாத்தியா என் தங்கச்சி வெண்ணிலா என்ன பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறான்னு? அண்ணா, நீங்க ஏதோ வாடகை சைக்கிள் எடுத்துட்டு ஊரை விட்டு போனவர் திரும்பி வரவே இல்லைன்னு சொன்னாங்க. எப்படி இப்ப வந்தீங்க? அந்த கடைக்காரர் உங்களை சும்மா விட்டாரா? ஏமா, இப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி போன என்னோட இமேஜ ஏதோ டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிருக்கேன்னு நினைச்சேன். கீழே போட்டு சதைச்சா முட்டை கணக்கா டேமேஜ் பண்ணிட்டியே.
வணக்கம்மா வெண்ணிலா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். வணக்கம் 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 வணக்கம். வாங்க வாங்க. என்னப்பா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க அடி வாங்கிட்டு வந்த, இப்ப இங்க வந்து இவ்வளவு ஸ்டைலா நிக்கிற? இந்த அண்ணாமலைக்கு ஆப்பு வைக்கிறக்கே கிளம்பி வருவானுங்க போல இருக்கு. ஏங்க ஆ? அங்க பாருங்களேன், புருஷன் பொண்டாட்டி மாதிரி அம்சமா இருக்காங்க. குடும்ப போட்டோவா இப்பவே எடுத்த மாதிரி இருக்கு. ஆமாமா. வெண்ணிலா, போட்டோல உங்க ஜோடி பொருத்தம் அருமையா இருக்குமா. ஊரு கண்ணு பூரா பட்டுடும். எல்லாம் முடிஞ்ச உடனே உனக்கு சுத்தி போடுறமா. சரி வாங்க வாங்க. நம்ம இமேஜை டேமேஜ் பண்ற டேஞ்சரஸ் டிசாஸ்டர்ஸ் எல்லாமே போயிருச்சு. வா. வழியில நிக்கிறிய தம்பி, வழி விட்டு நல்லு. இப்படி எல்லாம் பண்ணா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? பாத்து நல்லியா. இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க. நம்மளை எல்லாமே ஏறி மிதிச்சுட்டுல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆன குட்டீஸ்ல இருந்து நாளைக்கு டிக்கெட் வாங்கிட்டு போக போற பெருசு வரைக்கும் நம்ம மானத்தை கப்பலும் ஃபிளைட் ஏத்தாம விட மாட்டாங்க போல இருக்கு. இருந்தாலும் இதுக்குள்ள அசரவன் இந்த அண்ணாமலை இல்ல. சரி ஸ்வேதா, நான் வேணா உடனே போய் மாத்திரவா? ஒன்னும் தேவையில்ல. இனி மாத்தி என்ன பிரயோஜனம்? அதான் பார்க்க வேண்டிய எல்லாரும் பார்த்து சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்களே. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது கரெக்டா நடந்துருச்சு. இனி எல்லாரையும் நல்லா கொட்டிக்க சொல்லு. அதுக்கு தானே வந்திருக்கானுங்க. மாத்திரன்னு சொல்லி என்னைய ஏமாத்துறியா? போ, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. யாரோ வராங்க. யாரும் தெரியலையே. அங்க பாத்தியா ரமணி பாட்டி? ஸ்டார் ரமணி பாட்டி. நான் உங்கள் வீட்டு பாட்டி, இது ஊரறிந்த உண்மை. பாட்டி பாட்டி பாட்டி. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. பாட்டி பாட்டி, நீங்க பாட்டு பாடுற பாட்டி தானே? ஆமாடி செல்லம். பாட்டி இங்க வந்திருக்கீங்களே, இவங்கெல்லாம் உங்க சொந்தக்காரங்களா? சொந்தமெல்லாம் இல்ல பிள்ளைங்களா. முத்தரசையாவையும் ருத்ராவும் பத்தியும் கேள்விப்பட்டேன். அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். வந்ததா வந்தீங்க, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன். பாட்டு தானே, பிரமாதமா பாடிட்டா போச்சு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. மருது, பத்தாவது மருது, எனக்குள்ள திக்கு திக்குன்னு நெருப்பெறிகிற மாதிரி இருக்கு. ஆளாளுக்கு மொத்தமா ஒண்ணு சேர்ந்து ஜோடி பொறுத்த அம்சமா இருக்கு. அது இதுன்னு மொத்தமா என்ன கிளப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. ஊதி ஊதி எனக்குள்ள இருக்கிற நெருப்ப பெருசா எரிய விட்டுட்டு போயிட்டாங்க மருது. விடக்கூடாது, இதை இப்படியே விடக்கூடாது. எல்லாரும் சொன்னதை கேட்டு வெண்ணிலா மோகம் போன போக்க பாத்தீங்கல்ல. அப்படியே தலையில கிரீடம் வச்ச மாதிரி நிக்கிறான். கொஞ்சம் கூட விவசாய இல்லாதவ, வெக்கம் கட்டுவ, தரோதரம் தெரியாதவ. இப்படி பேசின வாய ஒரே நிமிஷத்துல எப்படி மாத்தி பேச வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இதோ இப்ப வாய்க்கு வந்தபடி புகழ்ந்துட்டு போனாங்களே இதே ஊர் மக்களை, அந்த
குழந்தை இந்த வீட்டுக்கு வந்தது அபசகுனம்னு பேச வைக்கணும். எங்க இருக்கு? என்ன கார்த்தி என்ன தேடுற? இல்ல, தேங்காய் உடைக்கிறதுக்கு மணக்கல்ல கேட்டாங்க, அதை தேடிக்கிட்டு இருக்கா நீ. மணக்கல்லு தானே, குடான்ல இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். ஆ, ஸ்டாப். இந்த நம்மள இருக்கும்போது என் தங்கச்சி நீ போய் மணக்கல் எடுக்கலாமா? நான் போய் எடுத்துட்டு வரேன். அண்ணே ஏதோ இலவட்ட கல்ல தூக்குற மாதிரி பில்டப் கொடுக்குறீங்க. மணக்கல்லுன்றது சின்னதா தானே இருக்கும். சின்ன கொள்ளோ பெரிய கொள்ளோ நான் போறேன். ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த அண்ணாமலையோட மனசு கல் இல்ல. ஐயோ என்ன சூங்குற? ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. வா. அண்ணே, ஒரு கல்ல தூக்குறதுக்கு 3 பேரா? காமிக்கிறதுக்கு ஒரு ஆளு, தூக்குறதுக்கு 2 ஆளா? இதெல்லாம் ரொம்ப ஓவரால. இந்த அண்ணாமலை கூட பழகினாலே ஓவரா தான் இருக்கும். போக போக யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். கம். ஐயோ வாங்க நீ. எங்கம்மா தங்கச்சி இந்த மாணிக்கக்கல்லு, சாரி மணக்கல்லு? ஆ, அண்ணே ஆ, அதான் மணக்கல்லு. பாம்பு. ஏமா தங்கச்சி ஏதாவது குச்சி எடு. டேய் கார்த்தி, ஏதோ குச்சி எடு, அந்த பாம்பு அடிக்கலாம். அண்ணே தயவு செஞ்சு அடிச்சிடாதீங்கண்ணே, தயவு செஞ்சு விட்டுருங்க, பாவம். கார்த்தி போகாத. எனது பாவமா? நான் கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணது, நான் கொத்திருக்கணும், எவ்வளவு போயிருப்பேன். அதுக்கு பாம்பு பாக்குறியா? முதல்ல குச்சி எடு. டேய் கார்த்தி இல்ல, பாத்து. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாம்பால யாரு உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராது. இந்த வீடே நாகம்மாவோட பாதுகாப்புல இருக்குன்னு. தயவு செஞ்சு சொல்றதை கேளுன்னு, அடிச்சிடாதீங்கன்னு. நாகம்மா நீ போயிடு, இங்க இருந்து போயிடு. டேய் கார்த்தி, என்னடா இவ பாம்பு கூட பேசிட்டு இருக்கா? ஆல்ரெடி என் தலைவனுக்கு பாம்பை கண்டாலே நடுங்கும். நானும் அதே மாதிரிதான், பாம்பை பார்த்தா நடுங்குவேன். இந்நேரத்துக்கு நான் பாம்பை பார்த்ததுக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல ஒரு 150 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஓடி இருக்கணும். இன்னும் நான் இங்க இருக்கிறது அதிசயம்டா. அந்த மூட்டைய கொத்திட்டு இருக்கிறத பார்த்தா நாகம்மா நமக்கு ஏதோ செய்தி சொல்ற மாதிரி தெரியுதுன்னு. பாம்பு டெலிகிராஃப் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கு, கொத்தி செய்தி சொல்றதுக்கு. ஆக மொத்தம் எனக்கு டெத் சென்டென்ஸ் நியூஸ் சொல்லாம இருந்தா சரி. அண்ணே அந்த மூட்டையில தான் ஏதோ பிரச்சனை இருக்கு, அத பிரிச்சு என்னன்னு பாப்போனே. எதுக்கு? உள்ள அதோட லவ்வர் பாம்பு இருந்து வெளியில இருந்து என்ன கொத்தறக்கா? என்னால முடியாதப்பா. சரிண்ணே, நான் பிரிக்கிறேன். கார்த்தி, நீ வேணா கலை தூக்கிட்டு போயிடலாம். ஆ, இல்ல நீ முதல்ல போ. வாண. அண்ணே அண்ணே, கார்த்தி இந்த தேங்காய்லாம் ஏன் இங்க இருக்கு? உள்ள அங்க இருக்கிற தேங்காய் உடையவே இல்லையே. புரோகிதர் கொண்டு வந்த தேங்காய் இதுவா இருக்குமோ? அந்த தேங்காய் ஏன் உடையல? அண்ணி, எனக்கு இப்பதான் நடந்தது என்னன்னு புரியுது. கண்டிப்பா ஐயர் கொண்டு வந்த மூட்டையை இங்க வச்சுட்டு வேற மூட்டையை மாத்தி வச்சிருக்காங்க. கொஞ்சம் இருங்க அண்ணி. அண்ணே அதை வைங்க, அதை கொடுங்க அண்ணி. அண்ணே வாங்கண்ணே, கயிறு எடுங்க. மேல இருக்கு. ஆ புடிங்க, கட்டுங்க, தூக்குங்கண்ணா. அண்ணே, பாத்து. சீக்கிரம். சரி தூக்கு.
என்னாச்சு சொல்றேன். என்னன்னு? தங்கச்சி, அந்த ஆண்டவன் கணக்குனா தப்பாகலாம், இந்த அண்ணாமலையோட கணக்கு தப்பே ஆகாது. வைனா. அப்பாடா, எப்படி கச்சிதமா காரியத்தை முடிச்சிட்ட பாத்தியா? ஸ்வேதா, விடு ஸ்வேதா. விடு விடுன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட சொல்றியா? முடியாது. இனிமே எதையும் விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல. நேத்திக்கே இனி அடுத்தடுத்து என்னென்ன பூஜைகள் நடக்க போகுதுன்னு நான் மொத்தத்தையும் விசாரிச்சுட்டேன். இது வரைக்கும் நடந்ததுல நான் கோட்டை விட்டது பரவாயில்ல. ஆனா அதுல நான் நினைக்கிறது நடந்தே தீரும். என்ன ஸ்வேதா நடக்கும்? இப்போ நடந்தது ருத்ராவுக்கு அப்பா செய்ய வேண்டிய சடங்கு. இந்த பூஜையோட உச்சக்கட்டமா குழந்தைக்கு அம்மா செய்ய வேண்டிய சடங்குன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு மாமா யார கூப்பிட போறாருன்னு நான் பார்க்க தான் போறேன். அத வச்சு பார்த்தா அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனா அவர் மனசுல என்ன இருந்தாலும் சரி, அம்மாவா செய்ய வேண்டிய காரியங்களை செய்யறது நானா தான் இருக்கணும். அதுல எந்த தடங்களும் வரக்கூடாது. அந்த இடத்துல நான் உட்கார்ந்தே தீருவேன். இது மட்டும் மாறி ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பா மாமா சபையில அவமானப்படுவாரு. அதனால அவரா என்ன கூப்பிட்டு சடங்க செய்ய வச்சுட்டா அசிங்கப்படாம தப்பிப்பாரு. தேங்க்யூ 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 தம்பி நில்லுங்க தேங்க்யூ. ஒரு நிமிஷம். படா பெஜாரா போச்சுப்பா. என்னையா என்னையா என்ன என்ன? ஆமா, இன்னைக்கு ஊருக்குள்ள வந்தப்போ டீக்கல 2 பேர் சும்மா என்ன பின்னி பின்னி எடுத்தாங்க. அந்த மலை அண்ணாமலை நான் தான். இப்ப என்னங்கிற? அதான கேட்ட? படா பெஜாரா போச்சுப்பா. அப்படியா? நீங்க அடி வாங்கிட்டு வந்தீங்களா? எங்க ஊருக்காரங்கிட்டயா? அடடடடா. ஏன் பெருசு, அப்ப விஷயம் உனக்கு தெரியாதா? இல்ல தம்பி. மணி என்னாச்சுன்னு கேட்கலாம் தான் உங்களை நிறுத்தினேன். இப்பதான் நீங்க அடி வாங்கினதே தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ பாவம், ரொம்ப அடிபட்டுடுச்சோ? எங்க ஊருக்காரங்க சாதாரண ஆளுங்க கிடையாது, ரொம்ப மோசமானவனுங்க. அதான் தம்பி கேட்டேன். ச்சே, அடிக்கடி நம்ம ஃபேஸுக்கு நாமே வாலண்டரியா ஒயிட் வாஷ் அடிச்சுக்கிறோம். மணி என்னன்னு கேட்க நிறுத்தியிருக்கான். அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு, நமக்கு தான் நேரம் கெட்டுக்க. சரி தம்பி, மணி என்னன்னு இப்பயாவது பார்த்து சொல்லம்பா. கெட்ட நேரம் கெட்டவங்களுக்கு, நல்ல நேரம் நல்லவங்களுக்கு. நான் நல்லவனுக்கு நல்லவன். மூணு தடவை திரும்பினா எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த விருந்து விழா எல்லாமே ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. ருத்ராவ எல்லாரும் உங்க மனசார ஆசீர்வதிச்சு எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டீங்க. இந்த விழா மறக்க முடியாத விழாவா மாறணுங்கிறதுக்காக ஒரு சின்ன போட்டி ஒண்ணு அண்ணன் ஏற்பாடு பண்ணிருக்காரு. போட்டியா? என்னப்பா போட்டி? ருத்ரா சின்ன குழந்தை, அதனால அவ சம வயசு பெண் குழந்தைகள் அத்தனை பேரும் கலந்துக்கிற மாதிரியான ஒரு போட்டி. ஓஹோ. இந்த போட்டிக்கு பேரு சூப்பர் மாம். அதாவது சிறந்த அம்மா யாரு, குழந்தைய பத்தி முழுசா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க சிறப்பான அம்மா யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த போட்டி. இந்த போட்டிய நமக்கு நடத்தி தரப்போறது யாருன்னா, ஜீ தமிழ்ல ரொம்ப ஃபெமிலியரான ஆங்கர் அர்ச்சனா அவர்களும் அவங்க பொண்ணும் சேர்ந்துதான் நடத்தி தர போறாங்க. அர்ச்சனாக்கா வராங்களாண்டி? ஆமாண்டி. அதனால இந்த போட்டியில கலந்துக்கங்க. அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் நல்ல விருந்தும் இருக்கு. அந்த விருந்த உண்டு மகிழ்ந்து போகணும்னு பணிவோட கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த போட்டி இன்னைக்கு இரவு நடக்குது. அதனால எல்லாரும் தயாரா வந்துருங்க. ஆ, ஆ. அப்போ தம்பி புறப்படுறோம். சித்தி நீயும் நானும் போட்டியில விளையாடலாமா? ஐயோ எனக்கு விளையாட வராது ருத்ரா. சும்மா என்ன மாட்டி விட்டுறாத, நிறைய வேலை இருக்கு. போ சித்தி, எப்ப பார்த்தாலும் வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு. உங்களுக்கான முதல் கேள்வி. அப்பா அம்மா ரெண்டு பேர்லயுமே உங்க குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? ரெண்டு பேரையும் பிடிக்கும். அச்சச்சோ, குழந்தையோடைய முகத்தை பார்த்தா நீங்க பதில் தப்பா சொல்லிட்டீங்களோ? கண்ணா, உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். முதல் கேள்விக்கே தப்பா சொல்லிருக்கீங்க. பரவாயில்ல, கவலைப்படாத. அடுத்த கேள்விக்கு அம்மா சரியா சொல்லிடுவாங்க. சரியா? உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி. குழந்தைக்கு ரொம்ப பிடித்த உணவு எது? தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். ஏய் கரெக்ட். சூப்பர், கரெக்டா சொல்லிட்டாங்க. தயிர் சாதம் அப்படின்றதுதான் சரியான பதில். ஹை ஹை. ரெண்டாவது கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. உங்க குழந்தைக்கு ரொம்ப பிடித்த கார்ட்டூன் கேரக்டர் யாரு? சோட்டா பீம். சோட்டா பீமா? இல்லம்மா, எனக்கு சுட்டி தான் ஐயோ, பிடிக்கும். சோட்டா பீம்லயே சுட்கின்னு ஒரு பொண்ணு அழகா சுத்துங்க. சுட்கி மாதிரி அழகா போனி வேற போட்டிருக்கா. போச்சா? ரெண்டு கேள்விகள் தப்பா, மூணுல ப்ளீஸ் கரெக்டா சொல்லிடுங்க. நாலாவது கேள்வி. தின்பண்டங்களையே உங்க குழந்தைக்கு ரொம்ப பிடித்த தின்பண்டம் எது? கேக் ரொம்ப பிடிக்கும். கேக்கா? ஏ, correct. ஐந்தாவது கேள்வி. உங்க குழந்தைக்கு ரொம்ப பிடித்த ஹீரோ யாரு? அஜித். சூப்பர். ஆல்ரைட், லாஸ்ட் क्वेश्चन. கரெக்ட்டா சொல்லிடுங்க ப்ளீஸ், கரெக்ட்டா சொல்லிடுங்க. ஸ்கூல்லயே உங்க குழந்தைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், நண்பர், ரொம்ப க்ளோஸான நண்பர் யாரு? தெரியலங்க. அச்சச்சோ, அம்மா தெரியலன்ட்டாங்களே. ஐயோ, உண்மையிலேயே பார்க்கணும்னா 6 கேள்விகள்ல 3க்கு தான் சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. அடுத்த 2 சுற்றுகள்ல எப்படியாவது தேர்த்திடுங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். Thank you so much. நீங்க உட்கார்ந்துக்கலாம். நன்றி. So, சிந்து and அனன்யா உடைய ஸ்கோர் 3 out of 6. So, அடுத்தது யாரை கூப்பிட போறோம்? வினோதினி ஆண்டியும் த்ரிஷாவை கூப்பிடலாமா? ரெடி. வினோதினி and த்ரிஷாவை கூட்டிட்டு வாங்கப்பா. அடுத்தபடியாக வர போறது வினோதினி and த்ரிஷா. வாங்க. வணக்கம் வினோதினி. வணக்கம் மேடம். த்ரிஷா, பேர் சூப்பரா இருக்கு. இந்த பேர் உங்களுக்கு யார் வச்சா? யாரும் வைக்கல, அதுவா வந்துச்சு. அப்படியா? அது சரி. என்ன நீங்க அம்மா விட்டுட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அச்சோ, ஜாரா, இந்த பொண்ணு உன்னை விட பெரிய சண்டைக்காரியா இருக்குமா? சரி, கேள்விக்கே போயிடலாமா நம்ம? நீ டென்ஷன் ஆகாது, சரியா? வினோதினி, நீங்க சொல்லுங்க. முதல் கேள்வி உங்களுக்கு. அப்பா அம்மா ரெண்டு பேர்லயுமே உங்க குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? அவங்க அப்பாவை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டா? ஆ, ஏ, சூப்பர். அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு கரெக்டா சொல்லிருக்கா. சரி, ரெண்டாவது கேள்வி. உங்க குழந்தைக்கு ரொம்ப பிடித்த உணவு எது? ஃப்ரைட் ரைஸ். தப்பு. அச்சச்சோ. மூணாவது கேள்வி. உங்க ஸ்கோர் 2 out of 6. கஷ்டம். எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. போய் உட்காருங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் கூப்பிடலாம். அடுத்த கண்டஸ்டன்ட் போக போறோம். அடுத்தபடியாக வர போறவங்க ஈஸ்வரி and
ருசிக்கு தான் வாங்கியிருக்காங்க. என்ன பண்ணட்டும், நீங்க போய் உட்காருங்க. அடுத்த மம்மியை கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. கண்டிப்பா இங்க ஒரு சூப்பர் மாம் கிடைச்சிருவாங்க லேடி. தெரியல மம்மி, ஏன்னா எல்லாரும் ஒண்ணு மாதிரி சும்மா மம்மி தான் இருக்காங்க. சோதனை. அடுத்த மம்மியை கூப்பிடலாமா? அடுத்தபடியாக இந்த வேலையில உங்களுக்காக வெண்ணிலா and ருத்ரா. வணக்கம். ஓய், கேளுங்க கேட்கலாமா? நீங்க ரெடியா? ஆல் தி பெஸ்ட். முதல் கேள்வி, அப்பா அம்மா ரெண்டு பேர்லயுமே ருத்ராக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? இந்த உலகத்திலேயே அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க அப்பாவை தான். தான் என் பொண்ணு விரல் எதுன்னு. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஜனங்களே நல்லா கை தட்டுங்க. வெண்ணிலா, இது உங்களுடைய ருத்ராவுடைய கை விரல் தான். வாழ்த்துக்கள் உங்களுடைய ருத்ரா குட்டி. ஆமா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க சொன்ன மாதிரி இல்ல, ரெண்டாவது தடவை நாங்க நிக்க வச்சிட்டோம். சூப்பர் வெண்ணிலா, நீங்க ஃபேண்டாஸ்டிக். ஆல்ரைட், மத்த ரெண்டு குழந்தைங்க போய் உட்கார்ந்துக்கோங்க. நீங்க ரெண்டு குழந்தைங்க இங்கே நில்லுங்க. உட்கார்ந்துக்கோங்க. அண்ட் சிந்து வாங்க. ரெண்டு மக்களும் அவங்க குழந்தைகிட்ட நின்னுக்கோங்க. சரி சொல்லுங்க, எப்படி உங்க குழந்தையோட டச்ச கண்டுபிடிச்சீங்க? என் பொண்ணோட விரல் ரொம்ப சூடா இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சேன். வாவ். அண்ட் வெண்ணிலா, கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் ரீசன் வச்சிருப்பீங்க, சொல்லுங்க. ஒரு அம்மாவுக்கு தொப்புள் கொடி எப்படியோ அந்த மாதிரி தான் விரலும். குழந்தை வயித்துல இருக்கும்போது தொப்புள் கொடி தான் அம்மாவோட தொடர்புல இருக்கும்னு சொல்வாங்க. ஆனா ருத்ரா வந்ததுல இருந்து என் விரல புடிச்சுக்கிட்டு தான் தெரியவா. அவ விரல் என் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்பா, அவ்வளவு அழகான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க வெண்ணிலா. நிஜமாவே கண்ணீர் வருது. அவ்வளவு அழகாக, அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக சொல்லிருக்கீங்க. சூப்பருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க ரெண்டு பேருக்கும். அண்ட் இந்த மூணாவது சுற்றோட முடிவுல கண்டிப்பாக இந்த சுற்றுக்கு ரெண்டு வெற்றியாளர்கள். வாழ்த்துக்கள் சிந்து, வாழ்த்துக்கள் வெண்ணிலா. தேங்க்யூ சோ மச். உட்காருங்க. இந்த போட்டியில 3 சுற்றுகளிலுமே ஒரே வின்னர் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். வெண்ணிலா அண்ட் ருத்ரா. சூப்பர் கைதட்டுங்கப்பா. இன்றைய காலகட்டத்துல ஒரு நல்ல தாயாக ஒரு குழந்தைக்கு இருக்கிறது அப்படின்றது எவ்வளவு முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில சிறந்த உதாரணமாக இருப்பது வெண்ணிலாவும் ருத்ராவும் தாங்க. நல்லா கைதட்டுங்க. எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக வாழறதா நம்மளுடைய வெண்ணிலா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த போட்டியில தான் தெரிய வந்தது, ருத்ராவுடைய பெற்றெடுத்த தாய் வெண்ணிலா கிடையாது, அவங்க வளர்த்த தாய் அப்படின்றது. தன்னுடைய மகளை இவ்வளவு அழகா பாத்துக்க முடியுமா அப்படின்னு நானே பிரமிச்சு போய் நிக்கிறேன். வெண்ணிலா அவ்வளவு அழகான ஒரு தாயாக இன்னைக்கு எல்லாருக்கும் இப்படிதாங்க இருக்கிற ஒரு அம்மா அப்படின்ற அளவுக்கு போட்டியில மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சோ டெஃபினெட்லி என்னுடைய மனசை கொள்ளையடித்த, இந்த ஊர் மக்களுடைய மனசை கொள்ளையடித்த ஒரே சூப்பர் மாம் எங்களுடைய வெண்ணிலா தான். வாழ்த்துக்கள் வெண்ணிலா, உங்களுக்கு நாங்க பரிசுகள் கொண்டு வந்திருக்கோம். வாங்க ப்ளீஸ் வாங்க, வாங்கிக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள் வெண்ணிலா அண்ட் ருத்ரா, நீங்க தான் இந்த ஊருடைய சூப்பர் மாம். நல்ல கை தட்டுங்கப்பா. கங்க்ராச்சுலேஷன். உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே என்ன கூப்பிடு, சரியா? ருத்ரா, இப்போ சித்தி உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன், செய்வியா? சொல்லு சித்தி. நீ கேட்டு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவேனா? அது வந்து ருத்ரா, சொல்லு சித்தி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா ஸ்தானத்துல இருந்து உனக்கு சில சாங்கியங்கள்லாம் செய்யணும். அதையெல்லாம் சபையில வச்சு திடீர்னு ஸ்வேதாக்கா தான் செய்யணும்னு முடிவெடுத்தா அவங்கள எதிர்த்து நீ எதுவும் பேசக்கூடாது. அவங்க செய்யறபடி செய்யட்டும்.
புரிஞ்சுதா? என்ன சித்தி இப்படி சொல்ற? இப்பதானே நான் உன்னை அம்மான்னு கூப்பிடட்டுமான்னு கேட்டேன், நீயும் சரின்னு சொன்ன. இப்போ திடீர்னு அம்மா முறையில செய்யறதுலாம் ஸ்வேதா ஆண்டி செய்யட்டும்னு சொல்ற. ஏன் சித்தி இப்படி சொல்ற? இங்க பாரு ருத்ரா, முத்து மாமா ஒரு முடிவெடுத்து அதை சொல்லிட்டாருனா அதை எதிர்த்து நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அப்படி எதிர்த்து நாம சபையில பேசிட்டா அது முத்து மாமாவுக்கு தானே தலைகுனிவா போயிடும். அதுவும் இல்லாம ஊர்க்காரங்க எல்லாரும் இருக்காங்க. அவங்க முன்னாடி முத்து மாமா மனசு சங்கடப்படுற மாதிரி நாம எதுவும் பண்ணிடக்கூடாது. போ சித்தி, அதெல்லாம் முடியாது. நீதான் எனக்கு பண்ணணும். நீதான் எனக்கு அம்மா. நான் மனசார உன்னதான் என் அம்மாவான்னு நினைக்கிறேன். அப்போ நீதானே எனக்கு எல்லாமே பண்ணணும். சொன்னா கேளு ருத்ரா, அடம் பிடிக்க கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்வேதாக்கா இதெல்லாம் பண்றதுனால நான் உனக்கு அம்மா இல்லைன்னு ஆயிடுமா? மனசால நான் உனக்கு எப்பவும் அம்மாதான். இத ஊர் முன்னாடி சாங்கியம் பண்ணியோ சம்பிரதாயம் பண்ணியோ நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நானும் நீயும் அம்மா பொண்ணாதானே மனசளவுல பழகுறோம். அதேதான் இந்த போட்டியிலயும் நிஜமாச்சு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் சொன்னா நீ கேப்பல. சரி, கேக்குறேன்.